ஹாய், இட்ஸ் சாட்டர்டே. ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த vlog தான். ஸோ வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாரி ஃபார் தட். ஸோ அன்றைக்கி அந்த ட்ரெஸ் தான் போடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பேண்ட்டை எங்கே வச்சேன்னு தெரியல. தேடி 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 பார்த்துட்டு ஃபைனலி இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும். ஸோ இது சில்க் காட்டன். ஸோ இது கொஞ்சம் எத்தனைக் வேர் மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கூட ரோஸ் கோல்ட் ஸ்டாப் வச்சு சொனாட்டா வாட்ச் தான் பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நிலவாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, கோலம் போடுறது, ஸோ இதெல்லாமே என்னோடய ரொட்டீன். ஸோ நீங்கள எத்தனை பேர் உங்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெளியே வேலைலாம் முடிச்சுட்டு சரி கொஞ்சம் உள்ளே போயிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லி போயிருந்தேன். ஸோ அம்மா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அம்மா பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அது எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே கோலம் போடலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ நாங்கள் எப்போவுமே பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவோம். ஸோ எனக்கு ஸ்பெசிஃபையாக கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் கோலம் போடுறத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இதிலேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ நான் விடாமல் எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் கோலம் போட்டுட்ருந்தேன். ஸோ இது கொஞ்சம் மயில் வச்ச மாதிரி வந்துச்சு. நான் யூடியூப்பில் தான் பார்த்து இந்த கோலம் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கோலம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் கலர் கொடுக்க வேண்டிய பிளேசஸ்லாம் கலர் கொடுத்துட்ருந்தேன். தென் எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் போட்டுட்டு ஸோ அதை ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஹேர் வெட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒர்க்லாம் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிவிட்டு அம்மா பூஜை சாமான்லாம் கழுவி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் விபூதி போட்டு தொடச்சி வைன்னு சொல்லிவிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சில்வர் சாமான்ஸ்லாம் கழுவுறதுக்கு நாங்கள் இந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை போட்டு ஜஸ்ட்டு நம்ம வைப் பண்ணாலே போதும். நல்லா புது சாமான் எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி ஆகிடுது. விளக்கு, விநாயகர், எங்களில் வெள்ளி விநாயகர் இருந்தார். ஸோ விநாயகர், லக்ஷ்மி இவங்க எல்லாரையுமே அதை போட்டு தான் நான் தொடச்சி வச்சுருந்தேன். இவெல்லாம் புதுசு மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, இந்த வெளியே இது எல்லாமே என்னோடய வேலை தாங்க. உங்களோட விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எல்லா சாமிக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு முடிச்சிடணும். அந்தந்த பிளேசஸில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே முடிச்சுட்டு விநாயகர் வாங்கலான்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. ஸோ அதுக்கான வேலைக்காக பேக் எடுத்து மாட்டிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன் நான். ஸோ அங்கே போயிட்டு கடையில் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. விநாயகர் தோரணம், பூ, பழம் சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய விநாயகர் வைக்க நாங்கள் எப்போவுமே ஒரு இடத்துல தான் விநாயகர் வாங்குவோம் ரொம்ப ரெகுலராக. பட் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க எங்ககிட்ட வாங்குங்கன்னு சொல்லி. ஸோ விநாயகர் எங்கே வாங்கினா என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். பட் நாங்கள் பார்த்த விநாயகர் சிலதெலாம் களிமண்ணில் இருந்துச்சு. சில மண்ணெலாம் என்ன மண்ணுன்னே எங்களுக்கு தெரியல. பட் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் பக்கத்தில் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக வாங்குகிற இடத்துல பெரிய விநாயகரே ரொம்ப கம்மி ரேட் தான் சொன்னாங்க. பட் இவங்கக்கிட்ட ரொம்ப சின்ன விநாயகரே ரொம்ப ரேட் சொன்னாங்க. பட் வேறு வழி இல்லை, தெரிஞ்சவங்களாம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு விநாயகரை வந்ததும் ஆர்த்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆர்த்தி எடுத்து தான் விநாயகரை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வருவாங்க எப்போவுமே. நெக்ஸ்ட் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அம்மா என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கரை பொங்கல். ஸோ அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் பக்கத்துலேயே சுண்டல் தாளிச்சிட்ருந்தாங்க அம்மா.
நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் எப்போவுமே வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகருக்கு வந்து நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பச்சரிசி அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர், சந்தனம் சொல்லிட்டு ஸோ ஒரு 5 விதமான அபிஷேகம்ஸ் வந்து பண்ணோம். இது வந்து விபூதி அபிஷேகம். நெக்ஸ்ட்டு வந்து அபிஷேகம்லாம் முடித்த பிறகு ஸோ விநாயகருக்கு வந்து அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எருக்கம்பூ மாலை, அதுக்கப்புறம் பூ எல்லாமே கட்டி போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமில் வந்து தோரண் கட்டுறது, இந்த மாலை கட்டுறது, ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த பூஜை ரூம் பார்த்துக்கிற கம்ப்ளீட் வேலை வந்து என்னோடது. ஸோ அம்மா வந்து கிச்சனில் சமைக்கிறது, ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துப்பாங்க. நானும் கூட கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ உளுந்துக்கு மாவு அரைச்சிட்டு ஸோ வடை சுடுறதுக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வடை சுடுறதுக்காக மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க. தென் கொழுக்கட்டையில் உள்ள பூர்ணம் வைக்கிறதுக்காக வேர்க்கடலையும் எள்ளையும் வறுத்துட்டு இருந்தாங்க. ஸோ தென் வாழைக்காய் செஞ்சு வச்சுருந்தாங்க அம்மா. வாழைக்காய் சுண்டல் சாம்பார்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு தென் அதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே இந்த கொழுக்கட்டை செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இருங்க பல வித்தைகளை காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் லைட்டாக கொஞ்சம் உடஞ்சி வேறு போச்சு, ஷேப்பாகவே வரலை. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நீ இந்த குரலி வித்தெல்லாம் காட்டாத, நான் உனக்கு அச்சு தரேன், தயவு செஞ்சு அந்த அச்சுக்குள்ளேயே நீ போட்டுட்டு அதை அழகாக பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் பிணைஞ்சு அச்சுக்குள்ளே வச்சா போதும், அது ரொம்ப அழகாக வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லா கொழுக்கட்டையும் நான் அந்த அச்சுக்குள்ளே போட்டே பண்ணிட்டேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம பண்ணால் கூட இந்த அளவுக்கு வராது, இவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு. கொழுக்கட்டை ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு அது தனியாக சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டைலாம் வெந்துருச்சு. அது பக்கத்துலேயே வந்து அம்மா வடையும் சுட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகு போல இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. ஸோ சாமிக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து படைச்சிட்டு ஸோ சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் விநாயகர் சதுர்த்தி வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக எல்லாமே ரொம்ப திருப்தியாக நாங்கள் செஞ்சோம். பட் எங்கள் அம்மா வந்து பெரிய ஒரு விஷயத்தை வந்து நிற்க மறந்துட்டாங்க இலையில. அது என்ன விஷயம்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.